அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 ஆண்டு புதன்கிழமை. குரு பெயர்ச்சி நடக்கிறது. புதன்கிழமை மாலை 28:22 அதனுடைய மாலை மணி 5:17 மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் வருகின்றார். சாரப்படி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப குரு, அம்சத்தில் மகர குருவாக வருகின்றார். இந்த குரு பெயர்ச்சி ரிஷபத்தில் வந்திருக்கிறார். அதை இஸ்திரஸ்தானத்தில், பொதுவாக இஸ்திரஸ்தானத்தில் தன் ராசி, அதாவது சந்தன் ராசி வீட்டில் குரு பகவான் வந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் வந்திருக்கிற ரிஷபத்துக்கு மத்திய பணத்தாக இருக்கும். ஆனால் பார்க்கிற வீட்டுக்கு பலன் அதிகமாக இருக்கும். அந்த பார்க்கிற வீடு எது அப்படின்னாக்கா கன்னி, விருச்சகம், மகரம், இந்த 3 வீட்டையும் பார்க்கிறார். ஆனால் அவர் குந்திருக்கிற வீட்டுக்கு பலன் மத்தியம் தான். அப்போது கன்னியா ராசிக்கு மிகுந்த யோக பலனும், விருச்சிக ராசிக்கு சிறந்த பலனும், மகர ராசிக்கும் நல்ல பலனாகவே கொடுக்கும். இந்த குரு பகவான் இரவை பார்த்து நிலவுகள் வருவது போல இந்த ரிஷபத்தில் வந்திருக்கின்ற குரு கன்னியும், விருச்சிகத்தையும், மகரத்தையும் பார்த்து நடந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை மேன்மேலும் வளரும் என்பது இந்த 1/5/2024 புதன்கிழமை மாலை மணி 5:17 குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி இந்த 3 ராசிகளுக்கும் அற்புதமாக இருக்கும், சிறந்த பலனையே கொடுக்கும். மற்றபடி மேஷத்தை விட்டு ரிஷபத்துக்கு வந்திருக்கிறார் குரு. அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபவேரி செலவு போலவே நடக்கும். மண்மனை, பூமி, பொருளாதாரங்கள் வாங்கலாம், கொடுக்கல் வாங்கல் நல்லா தான் இருக்கும். வெளியில் பிரயாணம் செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல சிறந்த பலனாக இருக்கும். கடகராசி உடையவர்களுக்கும் நன்றாகத்தான் இருக்கும். சிம்மத்துக்கு சுமாரான பலனாகத்தான் இருக்கும். ஆனால் கன்னி ராசி உரியவர்களுக்கு நல்ல சிறந்த பலனாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு 8இல் குரு. இழுபறியாக இருந்தாலும் முயற்சி தான் வெற்றி தரும். விருச்சிகத்துக்கு சிறந்த பலனாக இருக்கும். தனுசுக்கு 6இல் குரு கொண்டிருப்பனால சில மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய தீவிர முயற்சினால் அந்த மனக்கவலையும் மாறும். சில ஆலய வழிபாட்டுக்கு சென்றால் அது நற்பலனாக நடக்கும். மகரம் நல்ல யோகத்தை தரும். கும்பத்துக்கு 4ஆம் ஆறில் குருவாக இருக்கின்றார். அது நல்ல பலனை சுகஸ்தானத்துக்கு தகுந்த இடமாகத்தான் இருக்குது. நல்ல வளர்ச்சிகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணத்துக்கு நல்லாயிருக்கும். வெளியில் செல்லவும் நன்றாக இருக்கும். ஒரு காரியத்தை மெனக்கிட்டாலும் ஒரு நேரம் இல்லை மறுநேரம் கைக்கூடி வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் மீனத்துக்கும் 3இல் குரு வந்திருப்பதனால வெற்றி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்து காலம் கடந்ததையெல்லாம் இப்போது நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கைவிட வேண்டாம், முயற்சி தான் கை கொடுக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை மாலை மணி 5:17 அதனுடைய நாழிகை 28:22 குரு பெயர்ச்சி மேஷத்தை விட்டு ரிஷபத்துக்கு வந்திருக்கின்றார். அந்த குரு பெயர்ச்சி இருக்கிற அந்த ரிஷபத்துக்கு மத்திய பலன் தான். ஆனால் கன்னி, விருச்சிகம், மகரத்துக்கு நல்ல
நல்ல பலனாக இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துக்கு குரு ரிஷபத்தில் வந்திருக்கிற காரணத்தினால ரிஷபத்தில் வந்திருக்கிறார். பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்றால் அது இஸ்திராசி வந்திருப்பதனால பெண் குழந்தை அதிகமாக பிறக்கும். ஆண் பிறக்காமல் இருக்காது, ஆணும் பிறக்கும். அதிக பலன் பெண் குழந்தைக்கு தான் அதிகாரம். இஸ்திர ராசி ரிஷபத்தில் வந்திருக்கிற குரு பெண் வாரிசில் ஏற்படுத்தும். ஆகையால் இந்த குரு பயிற்சி குரோதி வருஷத்துடைய குரு பயிற்சி நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நவக்கிரக தமிழ் ஜோதிடம் சொல்லப்பட்டு சொல்கிறேன். அதாவது ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவர்களுக்கு முதல் விளையாட்டு பொருள் கிளுகிழுப்பான் தான். கிளுகிழுப்பானுடைய எண்களில் 2, 9, 2, 9, 6, 7, 6 இதெல்லாம் கூட்டினாக்க 41. அதோட விதி என்கிறது 5. பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு முதல் விளையாட்டு பொருள் கிளுகிழுப்பான் தான். எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு முதல்ல ஆட்டுறது கிளுகிழுப்பான் தான். அந்த காலத்துலேருந்தே கிளுகிழுப்பான் தான். இப்பயும் கிளுகிழுப்பான அரசாங்கமே கிளுகிழுப்பான கொடுக்குது. ஆகவே கிளுகிழுப்பானுங்கிறது 5வது விதி எண்ணில் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருள் என்கிறது விதியின் 5. உயிர் நாடிக்கு 5 எழுத்து 3, 3, 9, 6, 6 இதெல்லாம் கூட்டாக 27. அதன் விதி என்கிறது 9. அப்போ உயிர் நாடிங்கிறது 20 நட்சத்திரமும் நம்மளுடைய உடம்புல இருக்குது. அதைத்தான் இந்த உயிர் நாடின்னு சொல்கிறது. நாடி 12, அது விதியின் 3. நாடில் இருக்கிறது 3. உயிர் நாடி என்பது 27, அது விதி என்கிறது 9. அந்த உயிர் நாடி 20 நட்சத்திரமும் 9 கிரகத்தும் அந்த உயிர் நாடியில் இருக்குது. அவையெல்லாம் இருந்தால் தான் நம்ம நினைக்க முடியும், உயிர் வாழ முடியும். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் உயிர் தான் இருக்குது, நம்மளோட காற்று இருக்குது, சுவாசம் இருக்கும், உயிரில் இருக்கா அப்படின்னாங்க. எல்லா 20 நட்சத்திரமும் நம்ம உடம்புல இருக்குது. 9 கிரகங்களை நம்மளை நமக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. 20 நட்சத்திரமும் நம்மளுடைய உடம்புல இருக்குது. 9 கிரகமும் இருக்குது. இன்னும் 13 கிரகமும் இருக்குது. இந்த 9 கிரகத்துக்குத்தான் உடம்பு தாங்கும். மற்ற கிரகத்தெல்லாம் உடம்பு தாங்காது, மாந்திலாம் இருக்குது. அது வந்து போகிறது. ஆனால் உயிர் நாடி என்பது 20 நட்சத்திரமும் 9 கிரகமும் இதான் உயிர் நாடி என்பது விதி எண் 9. 20 நட்சத்திரமும் நம்ம உடம்புல தான் இருக்குது. 9 கிரகமும் நம்மளோட உடம்புல தான் இருக்குது. ஒவ்வொரு கிரகமும் நடக்கும் போதெல்லாம் அது மாறி மாறி வரும். அதான். ஆகவே இந்த உயிர் நாடி விதி என்கிறது 9. மண் சுடுது சித்திரை மாத வெயில். ஏன்னு கேட்டாக்கா சித்திரை மாதம் மேட சூரியன் உச்சம் பெற்று இருப்பதால் மேஷத்துக்கு வந்தவுடனே வெயில் வந்துடுங்க. மண் சுடுது 5 எழுத்து 1, 3, 5, 7, 9 இதில் விதி என்கிறது 7. 7ஆம் பறவையாக டைரெக்டாக 7ஆம் பறவையாக இந்த மண் சுடுது. அப்போ சுடுறது கூட 7வது விதி என்ன தான். சித்திரை மாதம் பிறந்தாலே வெயில் தான். அது அக்கினி நட்சத்திரம், அதுக்கு வருது சித்திரை மாதத்துலேயே வரும். அதனால் அக்னி நட்சத்திரம் நமக்கு சித்திரை மாதத்தில் எப்போதுமே அது ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் வரும். எல்லா நாட்களையும் வராது. வருஷம் அதே தேதி தான் வரும். அக்னி நட்சத்திரம் 21ஆம் தேதி, சித்திரை மாதம் 21ஆம் தேதி வருது. சித்திரை 21, அப்போ மே மாதம் 4ஆம் தேதி அன்னையிலேருந்து அக்னி நட்சத்திரம் வருது. அது அந்த அக்னி நட்சத்திரத்தில் இவ்வளோ தான் மழை பெஞ்சாலும், இவ்வளோ தான் வெயில் மந்தமாக இருந்தாலும் அந்த அக்னி நட்சத்திர குணத்தை காட்டும். உடம்பெல்லாம் கொப்பளங்கள் போடும், ஏதாவது வியர்வைகள் வேக்குறு கொப்பளங்கள்லாம் நிறையா வரும். அந்த அக்னி நட்சத்திரம் என்றைக்கு முடியுதோ அன்னைக்கும் அது தொலையும். அதனால் மேட சூரியன் உச்சம் பெற்றாலே பொதுவாக சித்திரை மாதம் 30 தேதி முன்னேறி பின்னேறி போல் நிறைய வெயில் அடிக்கும். அதோடைய குணத்தை காமிச்சிட்டு தான் இருக்கும். ஆகவே இந்த தமிழ் ஜோதிட பிரகாரம் நான் ஜோதிடர் இப்போ இதனால் சொல்லுகின்றேன். அதனால் மண் சுடுது, இலை வாடுது,
இந்த வெயில் குடம் வெயில் பட்டாலே இலை வாடிவிடும். இலை வாடுது அப்படின்னா 2, 8, 3, 7, 9 இலை வாடுது. அதில் விதிங்கிறது 2. வெயில் 3ஆம் இடத்தை குறிப்பிடுது. வெயிலெலாம் 3ஆம் விதியில் இருக்குது. மயக்கம் 9. அனல் 2. அசந்து அப்படிங்கிறது எண்கணிதம் 9. அப்போது மயக்கத்துக்கும் அசந்து போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, மயக்கம் வந்தாலும் அசந்து போவோம். 2க்குமே விதியின் 9 தான். மயக்கமும் அசந்து போகிறது 2மே மயக்கத்துக்கு தான் சமம். அசந்து போனால் மயக்கம்தான். அதனால் மயக்கத்துடைய விதியின் 9, அசந்து போகிறது என்கிறதும் 9 தான். அப்போ அவனுக்கு மயக்கம். வெயில் பட்டாலே மயக்கம். ஆகவே இந்த வெயிலுடைய விதி என்கிறது 3, மயக்கத்துடைய விதி என்கிறது 9, அனலுடைய விதி என்கிறது 2, அசந்து போகிறது விதி என்கிறது 9. 9ஆம் இடம் சமயத்தில் பலகீனமும் ஆகும். ஆகவே இந்த 9ஆம் விதியின் மயக்கத்தை தரும். ஆனால் சித்திரை மாதம் 30 தேதியுமே நமக்கு வெயில் தான். சித்திரை பிறந்தால், ஏன்னா மேலே சூரியன் உச்சம் பெற்று இருப்பதா, அது செவ்வாயுடைய வீடு. அந்த வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் கிடுகிடுன்னு வெயில் ஆட்டோமேட்டிக் கீழே இறங்கிடும். 7ஆவது எண்கணிதத்தில் வந்துடும். 7ஆவது எண்கணிதத்தில் வந்தாலே மண் சுடும், இலை வாடும், இப்பெல்லாம் உண்டு. ஆகவே இந்த தமிழ் ஜோதிட பிரகாரம் சொல்லி கொண்டும் வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் ஜோதிடம் கலை எப்படி உருவாக்கப்பட்டது என்பதெல்லாம் இந்த வீடியோக்கள் மூலமாக, யூடியூப் மூலமாக தெரிவித்து கொண்டு வருகின்றேன். இதை வார்த்தை அடிப்படையில் இந்த தமிழின் ஜோதிடம் அமைந்துள்ளது. இதை நான் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படை என்கிற கணிச்சு வார்த்தை அடிப்படை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். கிளுகிழுப்பான் என்பது பிறந்த குழந்தைகளுக்கு முதல் விளையாட்டு பொருள் கிளுகிழுப்பான் தான். ஆனால் திருஞான சம்பந்த ஜோதிட அறியல மாட்டோம். தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.